உன் இருதயத்துல சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறியா? நோ நோ. அவங்கள பார்த்தோன்னு உனக்கு வருத்தம் வரல, வரல. அவங்களோடு கூட பேசுற மாதிரி அடுத்தவங்களோட பேசுறியா? நீ பேச முடியல. காரணம் என்ன? ஏன்? அவன் மேல கசப்பு. அது எங்க இருக்குது? இருதயத்துல. இருதயம் சுத்தமா இல்லை. இப்போ இருதயம் சுத்தமா இல்லை. யோசித்து பார் சௌரனே சௌரியே, இருதயத்துல சுத்தம் உள்ளவன் தான் பாக்கியவான். அவன் தான் தேவனை தரிசிப்பான். அப்படி தரிசிக்க இல்லைன்னா அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாதவன் அர்த்தம். உன் இதயத்துல அசுத்தமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு நானும் பரப்பேன்னு சொன்னா தப்பா நினைக்கிற, தப்பா இருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருக்கிறேன்னு அர்த்தம். யாவரோடும் சமானமா இருக்கணும். உங்களை வெறுக்கிறவங்க கூட சமானமா நீங்க இருக்கணும். உங்களுக்கு உரமா பேசுறவங்க கூட சமானமா இருக்கணும். ஒருத்தர் பிடிக்கலன்னு என்ன மாதிரிலாம் பேசிடுறோம். உள்ளத்துல என்ன இருக்கு? சுத்தம். அதனால தான் பேசுறோம். அப்படிதான் அர்த்தவங்களை பற்றி. வெட்கக்கேடு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லையே. இயேசு வரும்போது ஐயோ உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று வரா போகிறாரே, அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லையே. அப்படி கவலை இல்லாதனால நீ கைவிடப்படுவாய், தண்டனைக்கு தப்ப மாட்டாய். ரட்சிப்பை குறித்து கவலையோ இல்லாம வாழ்றான்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவனா இருக்கலாம் சௌரியே, நீ கிறிஸ்தவனா இருக்க சொன்ன, நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்ல நீ வேற மதத்தினாவும் கூட இருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்க வந்தாரு, இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம வாழ்ந்தால் நீ தண்டனைக்கு தப்ப மாட்ட. தண்டனைக்கு தப்ப மாட்ட. நான் சொல்லலப்பா. அருமையான வாலிப சௌரனே சௌரியே கேள். உன்னை ரட்சிக்க, உன்னை காப்பாற்றத்தான் பிதாவாகிய தேவன் உன் மேல என் மேல அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினார். குமாரனோ உனக்காக எனக்காக இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி பாதாளத்து போயிட்டு மேல வந்தார். எதுக்காக? உன்னை நீ ரட்சிக்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருக்கான்னு பாரு. இதுவரைக்கும் யாரும் ரட்சிக்கப்படாம இருக்கீங்களான்னு பாருங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, இம்மட்டும் உடைய பிள்ளைகள் கூடி பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இராதே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை அற்றவனாயிராதே. ஓகே. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், வேதம் சபைக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும். ஓகே. இங்க வேதம் சொல்றது கவனிங்க. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு இருக்குது. ஆனா கவலைப்பட வேண்டாம்னு சொன்னா என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதுக்கு மாறாதான் சாத்தான் செய்வான். கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா கவலை கொடுத்துருவான். எத்தனை பேர் கவலையா வந்திருக்கீங்கன்னு சொன்னா எல்லாரும் கையை வைத்திருவீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும்
கவலைப்படாதீர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேல வச்சுட்டு நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆகவே கவனமா கேட்டுங்க, நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான். ஆனா சாத்தான் எப்பவுமே வசனம் ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு மாறாதான் செய்ய சொல்லுவான். ஸோ கவலையினால நம்முடைய இருதயத்தை சோர்வுற பண்ணிடுவான், தேவனுடைய காரியங்களை விட்டு விலக பண்ணிடுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று சொன்ன போதிலும் வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படியானால் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற வேதம் எதுக்கு கவலைப்படணுமா? ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டுமா? அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு தெரியுமா? பெரிதான ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு. அதாவது அந்த ரட்சிப்பு இல்லை அப்படின்னா மனுஷன் நரகத்துக்கு போயிடுவான். அதனால பெரிதான ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படி தேவன் விரும்பினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்றா இருந்தது, எல்லாவற்றையும் தேவன் நன்றாய் செய்தார். சரியா? ஆதாமையும் ஏவாளையும் 6வது நாள்ல படைக்கிறாரு. அதே நாள்ல தான் மிருகங்களையும் முதல்ல படைச்சிட்டு ஆதாம் ஏவாளையும் படைக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருக்கிறது என்று சொன்னார், மகிழ்ந்தார். ஆனால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது 6வது 7வது வசனத்தை வாசிங்க, இப்ப புரியும் பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததை என்றும் கர்த்தர் கண்டு. ஒரு நிமிஷம், என்னவா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாத என்றும் கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். என்ன கண்டாரா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகி போச்சு. எல்லா பக்கமும் அக்கிரமம், அசுத்தம், அருவருப்பமா நடக்குது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதா இருக்குது. இந்த இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் தாங்க, மனுஷனால பார்க்க முடியாது. மனைவி இருதயத்தை புருஷன் பார்க்க முடியாது, புருஷன் இருதயத்தை மனைவி பார்க்க முடியாது, பெற்றோர் இருதயத்தை பிள்ளைகள் பார்க்க முடியாது, பிள்ளைகள் இருதயத்தை பெற்றோர் பார்க்க முடியாது. ஆனால் இருதயத்தை பார்க்கிறவர் சொல்றாரு, ஐயோ நித்தமும் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதா இருப்பது என்று கண்டு என்ன செய்யறாராம்? தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அடிச்சாரு. என்னவா? முதல்ல எல்லாவற்றையும் படைச்சது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அவர்களை பூமியிலே உண்டாக்கினதற்காக, மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருச்சு. என்ன வேதனை, எவ்வளவு பெரிய வேதனை! ஆண்டவர் படைச்சாருங்க, முழு உலகமும் நமக்காக சந்தோஷமா இருக்கணும் தான் படைச்சாரு. ஆனால் இப்போதோ அவருடைய உள்ளம் வேதனை அடையுது. எதனால? படைச்சதுக்காக வேதனைப்படுறாரு. ஏன் வேதனைப்படுறாரு? அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் போலாது. அவங்க பாவம் செய்யறாங்க, எண்ணமெல்லாம் அசுத்தமா இருக்குது. ஐயோ, அதனால நான் என்ன பண்றேன், மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டவர் அது இருதயத்துக்கு व्यसனமா இருந்த போது என்ன பண்ணிட்டாரு? இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமோ உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்ற. இப்ப அழிக்க போறார். சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல்
மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் உண்டாருக்கு நிகிரகம் பண்ணுவேன். ஏன்? நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கு. ஏங்க, அவங்கள உண்டாக்குனது மனஸ்தாபமா இருக்குன்னா அவங்கள அழிக்க வேண்டியதானே? அவங்கள அழிக்க வேண்டியதானே? அவங்களோடு கூட மிருகம், பறவை, ஊரும் பிராணி எல்லாத்தையும் அழிக்கிறாரு. அவர்களை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன், வேதனைப்படுறேன். ஐயோ, அவள் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் படைச்சேன். இப்படியெல்லாம் அவளுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்கிறது. அவள் செய்ய காரியங்கள்லாம் பாவமா இருக்குது. ஆகையினால எனக்கு மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் அழிச்சு விட்டாரு. எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. நோவா, அவன் மனைவி, 3 பிள்ளைகள், 3 மருமக்கள், இத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க. பேழையினால காக்கப்பட்ட அவர்கள் ஜலப்பிரளயத்துக்கு பின்னால வெளியே வர்றாங்க. அவர்கள் மூலம் சந்ததியே வருது. சந்ததி வந்த பிறகு மறுபடியும் இந்த உலகம் பாவத்துக்கு போயிடுச்சு. மறுபடியும் இந்த உலகம் பாவத்துக்கு போயிடுச்சு. பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா இந்த உலகம் மறுபடியும் பாவத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லி அழிக்காம ஒரு கூட்டத்தை பிரிச்சாரு. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு கொடுத்தாரு. ஏன்? அவங்க சுத்தமா மாறட்டுமேன்னு சொல்லி. அப்படி நடக்கலன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு அடிக்க ஆரம்பிச்சார். இப்போ அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியல, அதனால அடிக்க ஆரம்பிச்சார். அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அப்படியே தான் வாழ்றான். அடிபட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாவத்தில் தான் வாழ்றான். இப்ப இவங்களுக்கு என்ன, மறுபடியும் நம்ம அழிக்கவா? முழு உலகத்தையும் அழிச்சு விட்டோம். இப்ப மறுபடியும் உங்களை அழிக்கவா? வேண்டாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணார் தெரியுமா? மனுஷனை காப்பாற்ற நினைக்கிறார், அழிவுல இருந்து விலக்க நினைக்கிறார். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டு அழிப்பேனாரு, இப்ப சொல்றாரு அன்பு கூர்ந்தாராம் தேவன். அன்னைக்கு வேதனைப்பட்டாருங்க, அன்னைக்கு வேதனைப்பட்டார். இன்னைக்கு பார்த்தாரு, ஐயோ இவங்க அழிகிறாங்களே, இவங்க அழிகிறாங்களே, இவங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு ஜனத்தின் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டார், அழித்து விட்டார். இன்றைக்கு ஜனங்கள் பாவத்துல வித்தியாசமா போயிட்டாங்க. ஆனாலும் ஐயோ இவங்களை நம்ம அழிக்க வேண்டாம், இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைவதற்காக தம்முடைய குமாரனையே கொடுத்து அன்பு கூர்ந்தார். எங்க அன்னைக்கு பாவம் செஞ்சவனை அழிச்சாரு, இன்னைக்கு அவன் கெட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நித்திய ஜீவனை அடையணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாராம்? தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தார். அவரோ இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். கவனமா கேட்டுங்க, மனிதனாய் வந்தார். அவர் தேவகுமாரன், அவர் தேவனுக்கு சமம். ஆனால் சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்துட்டார். பல நிந்தைகள், அவமானங்கள்லாம் பெற்றார். இந்த உலகத்துல வந்து ஜனங்களை மீட்கணும், பாவத்தோடு கூட இருக்கிற ஜனங்களை மீட்கணும். ஆகையினால தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். எப்படி? கவனமா கேட்டுங்க. கெத்சேமனே தோட்டத்திலே அவர் மரிப்பதற்கு முந்தின நாள் தேவனுடைய சன்னிதானத்திலே முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணார். அவர் பாடுபட போறது அவருக்கு தெரியுது. சொல்றாரு, பிதாவே
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி இயேசு வேதனைப்பட்டு பிதாவிடத்தில் ஜெபம் பண்றாரு. அப்படியானால் அவருக்கு அந்த வேதனைக்குள்ள போறதுக்கு விருப்பம் இல்லை இருந்த போதிலும், ஆனாலும் ஏன் விருப்பப்படி விட்டுறாதீங்க, உங்க விருப்பமே நடக்கட்டும் சொல்லிட்டாரு. இப்ப அவருடைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. அவர் ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ணும்போது வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்ததான். வேர்வை இப்போ ஒரு வேர்வை வரல, ரத்தம் துளி துளியா கீழே விழுது. எப்படி யோசித்து பாருங்க. அதாவது குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ முதல்ல வயிறு பிரச்சனைனா, வயிற்றுப்போக்குன்னா டயரியா தான் ஆகும், தண்ணியா போகும். இப்போ உடல்ல தண்ணி இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? ரத்தம் போகும். இதுக்கு பேர் டிசென்ட்ரி. தண்ணி தான் போறது டயரியா. ரத்தமா போச்சுன்னா டிசென்ட்ரி. ஏன் ரத்தம் போச்சு? தண்ணி இல்லை. அப்படின்னா இவர் சர்றத்துல என்ன இல்லை? தண்ணி அவுட், வேர்வெல்லாம் போச்சு. இப்போ ரத்தம் தான் இருக்குது, ரத்தம் வந்துட்டு இருக்குது. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார், பலவீனப்பட்டார். ஆனால் தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்துறாங்க. எத்தனை பாடுன்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சுங்க. அவருடைய பாடுகளை உங்களுக்கு சொல்றேன். இப்போ அன்னைக்கு நைட்டே பிடிச்சு கொண்டு வந்து எங்க கொண்டு விட்டாங்க? பிரதான ஆசாரியுடைய அரண்மனையில கொண்டு விட்டாங்க. அவர் முகத்தில் துப்புறாங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பரலோகத்தை திறந்து கீழே வந்திருக்காரு, மகிமை திறந்து கீழே வந்திருக்கிறாரு. இப்பொழுதோ மனுஷர்கள் அவர் முகத்துல காரி துப்புறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்குங்க. என் ஆண்டவராய் இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்புனது அன்பு கூர்ந்து. ஆனால் இயேசுவோ உலகத்தின் மக்களுக்காக அவர் காரி உமிழப்பட்டார். தாடி மயிர பிடிச்சு இழுக்கிறாங்க, அரைறாங்க, கன்னத்துல முட்கிரீடம் சூட்டுறாங்க, கோலால அடிக்கிறாங்க, தலையில வாரினால் அடிக்கிறாங்க. ஏறு விழுத நலம் போல் ஆகுது முதுகு. சிலுவையை தூக்கிட்டு போய் சொல்றாங்க. கொல்கதா மலைக்கு வராரு, சிலுவையை தூக்கிட்டு வந்து அங்கே கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள். தண்ணீர் படைப்பதற்கு காரணமாக இந்த இயேசு கதறார், தாகமாயிருக்கிறேன். காடிய கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில ஒருத்தன் ஓடி வந்தான், ஈட்டி வச்சு ஒரே குத்தனா விழாவில் தண்ணியும் ரத்தமா வருது. கடைசியில என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கதறிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். ஏன் கதறினாரு? பிதா தம்முடைய முகத்தை அவருக்கு என்ன பண்ணிட்டாரா? மறைத்து கொண்டார். எப்போ? பாதாளத்துக்கு போயிட்டாருங்க, பாதாளத்துக்கு போயிட்டாரு. தேவகுமாரன், அருமையான சௌர்ணே சௌரிய விளங்கிக்கோ, அவர் தேவகுமாரன். உனக்காக எனக்காக பலியாக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக பிதாவாகிய தேவன் நம்மை பிழைக்க வைக்கிறதுக்காக அவரை பலியாக்கினார். நம் மீது அன்பு கொண்டு இயேசுவை பலியாக்கிறார். எதுக்காக அவர் இவ்வளவு பாடுபட்டு பலியானார்? எதுக்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பினாரு. இயேசு ஏன் வந்தாரா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அப்படியானா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து இத்தனை பாடுபட்டது எதற்காக? பாவிகளை ரட்சிக்க. அன்னைக்கு எல்லாரையும் அழிச்சாரு, இன்னைக்கும் நம்ம உங்களை என்ன பாவம் செஞ்சதுக்கு அழிச்சிருக்கலாங்க. ஆனா தேவனோ இல்ல, நம்ம அழிக்க விரும்பலங்க, அழிக்க விரும்பல, நம்மளை காப்பாற்ற விரும்புறார். எப்படி? அக்னி ஜுவாலைக்கு விலகி, பெரும் தண்டனைக்கு விலகி, எப்படியாவது ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணுமேன்னு சொல்லி காப்பாற்ற விரும்புகிறார். ஆகையினால தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனோ பாவிகளை ரட்சிக்க வந்தார். அவர் வந்தவர் தான் அவ்வளவு பாடுபட்டார். ஓகே, இப்போ வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்க போறோம். எபிரேயர் 2:4.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க. அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எவ்வளவு பெருசு! அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார், சரீரத்தை பிக்க கொடுத்தார், ரத்தமெல்லாம் போச்சு, நமக்காக பாதாளத்துக்கு போயிட்டாரு. ஆனா அப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நம்மை ரட்சிக்கும்படி வந்தார். கவனமா கேட்டுங்க. இப்போ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, நான் இவ்வளவு பாடுபட்டு என்னை ரட்சிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்படிங்கிறது உணர்ந்தா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை அந்த ரட்சிப்பை குறித்து அவன் கவலை இல்லாம இன்னும் பாவத்தோடு கூட வாழ்வானால், நான் சொல்லல, வேதம் சொல்லுது, அவன் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள மாட்டான். தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வான்? அப்போ இந்த ரட்சிப்பை குறித்து கவலையோ இல்லாம வாழ்றான்னு வச்சுங்களேன், கிறிஸ்தவனா இருக்கலாம் சௌரியே, நீ கிறிஸ்தவனா நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்ல நீ வேற மதத்தினாவும் கூட இருக்கலாம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாவிகளை ரட்சிக்க வந்தாரே, இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம வாழ்ந்தால் நீ தண்டனைக்கு தப்ப மாட்ட. நான் சொல்லலப்பா, அருமையான வாலிப சௌரனே, சௌரிய கேள். உன்னை ரட்சிக்க, உன்னை காப்பாற்றத்தான் பிதாவாகிய தேவன் என் மேல அன்பு கூர்ந்து குமாரனை அனுப்பினார். குமாரனோ உனக்காக எனக்காக இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி பாதாளத்துக்கு போயிட்டு மேல வந்தார். எதுக்காக? உன்னை நீ ரட்சிக்க. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருக்கான்னு பாரு. இதுவரைக்கும் யாரும் ரட்சிக்கப்படாம இருக்கீங்களான்னு பாருங்க. ரட்சிக்கப்படுறதுனா என்னங்க? இயேசு சொல்றதை சொல்றேன். ரட்சிக்கப்படுறதுனா என்னன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இயேசு எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க. இப்ப பாப்போமே இயேசு என்ன சொல்றாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஓகே. என்ன சொல்றாரு? இப்போ வேதனை சொல், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டான். அப்படியா போட்டிருக்கு? ரட்சிக்க. அப்போ ஃபர்ஸ்ட் இவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப எதுல இருந்து வெளியே வர்றான்? பாவத்திலிருந்து வெளியே வரான். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. பாவிகளை ரட்சிக்க வந்தார். இப்ப பாவிகளை ரட்சிக்க வந்த ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டார். எதுக்காக? விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை ஜனங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ ரட்சிக்கப்படணும். இயேசு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நீங்களோ நானோ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? விசுவாசம் வந்து ஞானஸ்நானத்தை ரட்சிக்கப்படுவான். ஆமா, இப்ப நான் கேட்கிறேன், இங்க வந்திருக்கிற எல்லாரும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பற்றி ரட்சிக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்கு வந்துருக்கீங்களா? கவனமா கேட்டுங்க, புரியுமா சொல்றேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம். அது என்ன விசுவாசம்? இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கணும். பிதா குமாரனாய் வரல, பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் மந்திரி ரதத்தில் போகும்போது பிலிப்பு வந்து சேர்ந்துட்டு அவன் சுவிசேஷத்தை சொல்லிட்டான். அப்ப என்ன சொல்றான்? தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் எடுக்க தடை என்னன்னு சொல்லி கேட்டவன அவன் என்ன கேட்டான் தெரியுமா? பிலிப்பு, நீர் இயேசு கிறிஸ்தை தேவனுடைய குமாரன் என்று முழு மனதோடு சம்மதிக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஆமா, தேவகுமாரன் ஒத்துக்கிறேன். அப்படின்னா ஒரு தடையில ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க. புரிஞ்சுக்கங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தாம் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், ரத்தம் தின்னார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார்னு விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்து இடத்துல, இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவங்களெல்லாம் மன்னிங்கப்பா, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிப்பாரா? மன்னித்தார், கழுவிட்டார். விசுவாசித்து என்ன செய்யணுமா? பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெறணுமா. அப்படி ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவான். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தாரு. இப்ப நீங்கள்லாம் அந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டீங்களா?
இது வரைக்கும் வரலன்னு வச்சுங்க, இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க கவலை இல்லாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம இருந்தால் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான், தண்டனைக்கு தப்ப மாட்டான். யோசித்து பார், இத்தனை வருஷம் நீ கிறிஸ்டியன் தான், ஆலயத்துக்கு போறவன் தான், வேதம் படிக்கிறவன் தான், ஆனால் இந்த அனுபவத்தை உடையவனாய் இருக்கியான் பார். பாவில ரட்சிக்க வந்தார் வசனம் தெரியும், நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கான் பார். அப்படி இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை குறித்து கவலை இருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆமா, தண்டனைன்றீங்களே, அது என்ன தண்டனை? என்னங்க தண்டனை? அவர் கொடுக்கிற தண்டனை என்னன்னு பாருங்க. வேதம் சொல்லுது, வாசிங்க. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம், 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்படின்னா சுவிசேஷத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க, இயேசு பாவில ரட்சிக்க வந்தாருன்னு கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனா அது கீழ்ப்படிய மாட்டாங்க, ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அப்படி கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்துவாராம். அதைத்தான் பார்த்தோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு குறித்து கவலை இருந்தால் தண்டனைக்கு எப்படி? இப்ப எப்படி பாருங்க, நீதி உள்ள ஆக்கினை என்ன ஆக்கினை, எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க. 10வது வசனத்தை வாசிங்க. 10. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தோ. ஒரு நிமிஷம் சிஸ்டர். அவர்கள், அவர் வரும்போது அவர்கள் யார்? அவர்கள் தேவனை அறியாதவர்களும் சுவிசேஷம் தெரிஞ்சும் கீழ்ப்படியாம போறவங்க, ரட்சிக்கப்படாம இருந்தாங்களே, அவர்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆஹா, என்ன தண்டனை? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாதான். என்ன தண்டனை? அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்க முடியாது. இயேசு வந்தால் மகிமை அடைய முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதாக அவங்களுக்கு மகிமை கிடையாது. இரண்டாவதாக நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். அது என்னதுங்க நித்திய அழிவு? நரக அக்னி கடல், நித்திய ஆக்கினை அடைவார்களாம். அருமையான சௌரியே சௌர்ணே கேள், இந்த ஆக்கினைக்குள்ள, இந்த அக்னி கடலுக்குள்ள நீ போக கூடாது, இந்த தண்டனைக்கு நீ ஆளாக கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவோ தம்மை தாமே பலியாக்கினார். ஆகவேதான் வேதம் சொல்லுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை அடையணுங்கிறதுக்காக அவர் தன்னையே பலியாக்கினார். ஆனா உனக்கு அந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லையே, கவலை இல்லையே. இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாம யாராவது இருக்கீங்களான்னு பாருங்க. மனம் திரும்பி விசுவாசித்து ஞானசம் எடுக்காம யாரா உட்கார்ந்துருக்கீங்களா பாருங்க. அப்படி உட்கார்ந்து என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாதன்னு அர்த்தம். தண்டனைக்கு தப்ப முடியாதுங்க. நான் சின்ன பிள்ளையில சொல்லல, நான் வாலிப வயசுல மேல உள்ள வரைக்கும் சொல்றேன். இது வரைக்கும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லைன்னா நீ தண்டனைக்கு தப்ப முடியாது. ஓகே, இப்ப நான் இப்படி சொல்றேன், நம்ம சபையில 90% மேல எல்லாம் உட்கார்ந்துருக்கவங்கள மனம் திரும்பி ஞானஸ்நானம் அடிச்சோம். ஸோ ரட்சிப்பை சுதந்திரிச்சிட்டோம், ரட்சிப்பை சுதந்திரிச்சிட்டோம். ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்க படுவான் தானே தவிர. அப்ப எப்படியா இருந்து? இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனால் இப்பொழுது நான் சொல்றேன் பாருங்க, இப்பொழுது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களே, ரட்சிக்கப்பட்டீங்களே, இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால், இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் அப்பவும் தண்டனைக்கு தப்ப முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, ஞானஸ்நானம் அடிச்சேங்க, பரிசுத்தாவெல்லாம் பெற்றுதாங்க சபைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நிர்விசாரமா இருந்தால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தந்தாரு அப்படின்னு சொல்லி எண்ணி அந்த ரட்சிப்புக்கு ஏற்றபடி நீ நடக்கலன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் தெரியுமா? அவனுக்கு அருளப்பட்ட அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாதவன் அர்த்தம், கவலை இல்லாதவன் அர்த்தம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே,
நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்போ விசுவாசித்து ஞானஸ்நானம் வரும்போது ரட்சிக்கப்படுவான் தான் போடுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க கவலை இல்லாம இருக்கக்கூடாது. ஆனா வேதம் என்ன சொல்லுது? எப்பொழுது நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாகி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். எங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனா வேதம் என்ன எதிர்பார்க்குது? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற. ஆமா, நீங்க நிறைவேறதுக்கு பிரயாசப்படுறீங்களா? ரட்சிக்கப்பட்டாச்சு பிரதர், ஞானஸ்நானத்தாச்சு பிரதர், பரவாயில்ல நான் ரட்சிக்கப்பட்டேன் போதும். இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை அற்றவளாய் இருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உனக்கு தந்திருக்கிறார், உன் வாழ்க்கையில் அருளி செய்திருக்கிறார். தன்னையே பலியாக்கி இத்தனை பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தி உன்னை மீட்டெடுத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ரட்சிப்பை நீ பெற்றிருக்க எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு இல்லை. ஆனால் ரட்சிப்பை பெற்ற நீ இந்த ரட்சிப்பை குறித்து கவலையா இருக்கிறான் பார். இந்த ரட்சிப்பை குறித்து கர்சனோடு கூட இருக்கிற, மறுபடியும் பாவம் செஞ்சிட்டு இருக்கிற. கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம உட்கார்ந்து இருக்கியே, தண்டனைக்கு தப்ப முடியாது. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உண்மைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ரட்சிப்பை பெற்ற பிறகு என்ன ஆயிடுற? நிர்விசாரமா மாறுற, நிர்விசாரமா இருக்கிற. மறுபடியும் பாவம் செய்யலையா? நீ மறுபடியும் தவறுக்கு உட்படலையா? ஏன் தெரியுமா அப்படி பண்ற? உனக்கு கிடைச்ச இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லை. உனக்கு கவலை இல்லை. நீ கவலை இல்லாம இப்படி பண்றதுனால தண்டனைக்கு நீயும் தப்ப முடியாது. போ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தாச்சுல பரலோகத்துக்கு வந்துடும் போவீங்களே. உன்னை ரட்சித்தார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்படலையே. ஐயோ, என்னை இத்தனை பெரிதான ரட்சிப்பை எனக்கு தந்தாரு, இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் செந்தி என்னை மீட்டு ரட்சித்தாரு, இந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலைப்படணும் சொல்லி பிரயாசப்படுற. அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்க யாரும்? அப்படின்னா என்னங்க? எதுக்குங்க பைபிள் படிக்கிறீங்க? எதுக்கு ஆராதனைக்கு வரீங்க? அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்க பிரயாசப்படணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இயேசு சொல்றாரு, வாசிங்க. இயேசு வருவதற்கு முன்னால பல அடையாளங்கள் சொன்னாரு. அதுல ஒண்ணு என்னன்னு தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். என்ன சொல்றாரு? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். யாருடைய அன்பு? யாருக்கு மேல? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவன் மேல வைத்திருந்த அன்பு தணிஞ்சிடும். ஏன்? அக்கிரமம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அக்கிரமம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆகைனால பாவம் பெருகி போச்சு. ஆகைனால இது ஒண்ணும் தப்பு இல்லப்பா, அது ஒண்ணும் தப்பு இல்லப்பான்னு சொல்லி என்ன நினைக்கிறாங்க? பாவத்தை கூட அதெல்லாம் பாவம் இல்லை. முன்னால அவன் 10,000 ரூபாய் வாங்கினா லஞ்சம்னு நீங்க, இப்ப லட்சம் கோடிலாம் வாங்குறான், அதனால நான் 10,000 ரூபாய் வாங்கினா அது ஒண்ணும் தப்பு இல்லை பிரதர். அன்பு தணிஞ்சு போச்சு, உனக்கு அன்பு தணிஞ்சு போச்சு. முன்னால சினிமா பார்க்க மாட்டேன், ஓகே, ரட்சிக்கப்பட்ட. ஆனால் இப்போ முன்னால் தியேட்டர்ல பார்க்கணும், இப்போ மொபைல்ல பார்த்துட்டு இருக்க, மொபைல்ல பார்த்துட்டு இருக்க. அன்பு தணிஞ்சு போச்சு. முன்னால அடிப்ப, இப்ப அடிக்க மாட்டேன், சண்டை போடுவேன். அன்பு தணிஞ்சு போச்சு. ஐயோ, அக்கிரம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தணிஞ்சிருமா? கவனம் கேட்டுங்க. அக்கிரம் மிகுதி ஆகி போச்சுங்க. சொந்த குழந்தைய, சொந்த பிள்ளைய தகப்பன் கெடுக்கிறாங்க. புருஷனை கூலிப்பட வச்சு காலி பண்றான், மனைவிய கூலிப்பட வச்சு காலி பண்றான், குழந்தைகளை கெடுக்கிறானுங்க, கெடுக்கிறானுங்க. இதெல்லாம் எப்ப கேள்விப்பட்டீங்க? முன்னாலாம் இருக்காது. இப்ப கொலை கொள்ளலாம் சர்வசாதாரணம். ஏன்? அக்கிரமம் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
இந்த ஜாஸ்தி ஆனதுனால என்ன நடக்குது? ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய அன்பு தணிஞ்சு போச்சுங்க, தணிஞ்சு போச்சு. பாவம் செய்யறது சாதாரணமா போச்சுப்போம். பாவ விஷயம் வந்து சாதாரணமா போச்சு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானம் சார்ந்திருக்கேன், அதனால லைசன்ஸ் கொடுத்துருக்க. நீ பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்க. இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாதனால மறுபடியும் பாவம் செய்ற. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஓ, இப்போ பாவம் வரும்போது அக்கிரம இதாவனால அனைவருடைய அன்பு தணிஞ்சிடும் சொல்லிட்டு என்ன சொல்ற, முடிவு பரியந்தம் நிலை நிற்கவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இப்ப யார் ரட்சிக்கப்படுவது? முடிவு பரியந்தம் நிலை. அப்படின்னா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நிந்தைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன பாவமான சூழலை வந்தாலும் சரி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எனக்கு கொடுத்தாரு, தன்னையே பலியாக்கி என்னை ரட்சித்தாரு. இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கரிசனோடு கூட இருக்கிறேன் சொல்றேன். சொல்றான் என்ன பண்ணுவானா? பிரயாசப்படுவாங்க, பிரயாசப்படுவான். முடிவு வரைந்த நிலைச்சிருப்பான், அவன் தான் ரட்சிக்கப்படுவான். இப்போ ரட்சிக்கப்பட்டான்ல, இப்போ ரட்சிக்கப்பட்டான்ல, ரட்சிக்கப்படுவான். நிறைய பேருக்கு இந்த ரட்சிப்பே போதும்பா, ரட்சிப்பு ஞானசாந்தாச்சுல இதுவே போதும் தான். எனக்கு நிறைய பேர் எண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பாவத்தில் வாழ்றாங்க. மறுபடி மெல்ல 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 பார்வையிலையோ பேச்சிலையோ செயல்லையோ பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரட்சிப்பு போதும், இந்த ரட்சிப்பை குறித்து நீங்க கவலைப்படலை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி மீட்ட அந்த ரட்சிப்பை குறித்து நீங்க கவலை இல்லாம இருக்கனால தான் பாவம் செய்யற. பாவம் செய்யலையா? தேவைப்படும் பாவம் செய்யலையா? உனக்கு கவலை இல்லப்பா, உனக்கு கவலை இல்லை. நீ அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டிருந்தா தப்புக்கு போக மாட்ட, முடிவு வந்து நிலைத்திருப்ப. ஆனா இன்னைக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டிய பரிசுத்தவான்கள் சாதாரணமா பாவம் செய்றாங்க, சாதாரணமா பாவம் செய்றாங்க. பொய்யெல்லாம் சாதாரணம், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறதெல்லாம் சாதாரணம், அடுத்தவளை தொடுறது, அடுத்தவனை தொடுறது, இன்னும் சினிமா பார்க்குறது, அது எதுல? மொபைல்ல. தவறான காரியம், இதெல்லாம் சாதாரணமா போச்சுங்க. ஏன்னா நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க, அதனால இதெல்லாம் தப்பு இல்லை. யார் சொன்ன உனக்கு? அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருக்கிறனால இவ்வளவு தப்புன்ற. அதாவது வேதம் என்ன சொல்றது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் என்ன அழகா சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன? நீங்க இயேசு கிறிஸ்துவ அறியணும். அது எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ? சிலுவையில் அறையப்பட்ட. இன்னைக்கு எந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க தேடுறீங்க? சிலுவையில் அறையப்பட்ட இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு காரணமான அந்த பாடுகளை பட்டாரு அந்த இயேசுவை நீங்க தேடுறீங்களா? இல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடாம உலகத்துல நன்மை செய்றவராய் சுற்றி திரிந்தாரே அந்த இயேசுவை தேடுறீங்களா? நான் சொல்லட்டுமா? நீங்க நன்மை செய்றவராய் சுற்றி திரிந்தாரு பாருங்க, அந்த இயேசுவை தான் தேடுறீங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி இருந்தால் உன் வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அந்த ரட்சிப்பை குறித்து நீ கரிசனையா இருப்ப. ஆனால் பூமியை நன்மை செய்றவராய் சுற்றி திரிந்தாரு அந்த இயேசுவை தேடுற. அதனால உன் ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18வது 19ஆம் வசனம். 1 வாசிங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். இப்ப அதே பவுல் தான் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்க, நினைச்சுங்க. ஆனா இப்ப இவங்க நிலைமை என்ன? அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள்.
பாடுகளுக்கு பகைஞரா மாறிட்டாங்க. யாரை குறித்து சொல்றாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை குறித்து சொல்றாரு. பாடுவ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு உனக்கு தந்தாரு, சிலுவையில பாடுபட்டாரு, அந்த சிலுவைக்கு நீ பகைஞன், பாடுகளுக்கு பகைஞன். ஏன்? வாசிங்க. அவர்களுடைய முடிவு அழிவு. யார்? அநேகரை சொல்றார். அவருடைய முடிவு அழிவு, நித்திய தண்டனை. அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஓஹோ, எதை தான் சிந்திக்கிறாங்க? இப்ப அவங்க சிந்திக்க வேண்டியது, இவ்வளவுதான ரட்சிப்பை கொடுத்தாரு, அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணுமே அப்படின்னு யாராவது நீங்க நினைச்சு பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்க? என்னன்னு எங்களுக்கு தெரியலீங்களே. பரிசுத்த மேல பரிசுத்த அடைய நினைக்கிறியா? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிறியா? இல்லையே. நீ கேட்கறதெல்லாம் என்ன? பூமிக்குரியவைகள். அவள் பூமிக்குரிய அடுத்த வேலையை சிந்திக்கிறாங்க. எத்தனை பேர்? அநேகர். ஏன்? அவள் தேவன் வயிறு. இன்னைக்கு உன் ஜெபம் என்ன? என்னை ஆசீர்வதிங்க, என் புருஷன் ஆசீர்வதிங்க, என் மனைவி ஆசீர்வதிங்க, என் பிள்ளை ஆசீர்வதிங்க, என் கஷ்டம் போகணும், என் நஷ்டம் போகணும், என் பிரச்சனை தீரணும், எனக்கு இது வேணும், அது வேணும். அந்த சூழ்நிலை தான். அதுதானே கேட்கிற. இவ்வளவு போய் தான் ரட்சிப்பை தந்தீங்களா ஆண்டவரே? இந்த ரட்சிப்பை குறித்து நான் கவலை இல்லாம இருக்கிறேன்னு, ஐயோ, இயேசுக்கு சிலுவையில் அறையப்பட்ட அவரையே நினைச்சு இந்த ரட்சிப்பை குறித்து கர்சனையா இருக்க வேண்டியன்னா, இந்த உலக ஆசீர்வாதத்தையே நினைக்கிறேனே, ஐயோ இப்படி இருக்கிறேன். என்னைக்கா யோசிச்ச? உன் நினைப்பெல்லாம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலையே கிடையாது. எந்த ரட்சிப்பு உன்னை ரட்சித்தார் பாரு, பாடுபட்டு ரத்தம் சிந்தி ரட்சித்தார் பாரு, அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லை. அதனால உலக ஆசீர்வாதத்தார். ஜீசஸ். தண்டனைக்கு தப்ப முடியாதுமா, தண்டனைக்கு தப்ப முடியாது. நான் புரியுற மாதிரி 2 உதாரணத்தை சொல்றேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 16 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கணும். ஒன்னொன்னா வாசிங்க. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். இப்ப சாலமோன் ராஜாவாக்கப்பட்டான். அவன் தன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ராஜாவாக்கப்பட்ட புருஷன் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். 2 வேசிகள் அவன் இடத்துல வர்றாங்க. வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். சரி, நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். ஓகே, ஒரு நிமிஷம். என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஒரு ஆண் பிள்ளை பெற்றேன். கொஞ்சம் கவனமா கேட்டுங்க இந்த சப்ஜெக்ட். ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். ஓஹோ, நான் பிள்ளை பெற்ற 3வது நாளிலே இவளும் ஒரு ஆண் பிள்ளை பெற்றா. நாங்கள் ஒருமித்திருந்தோம், எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே ஒருவரும் இல்லை. ஆஹா, அவ கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பாத்துங்க. இப்ப அவளும் ஆண் பிள்ளை பெற்றா, நாங்கள் ஒருமித்திருந்தோம், வீட்டுக்குள்ள எங்களை தவிர வேற யாரும் இல்லை, வேற யாரும் இல்லை சொல்லிட்டு சொல்றா. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. ஐயோ, என்னவா? ராத்திரி புரண்டு படுத்ததுனால புள்ள மேல படுத்து அது செத்து போச்சு. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுச்சாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலை கிடத்தி கொண்டு செத்து தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலை கிடத்தி விட்டாள். இதான் கம்ப்ளைண்ட்டுங்க. 2 வேசிகள், 2 பேருக்கும் 3 நாள் வித்தியாசத்துல பிள்ளை பிறகுது. 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை தான். இப்போ ஒரு வேசியினுடைய பிள்ளை செத்து போச்சு. எப்படி செத்து போச்சு? புரண்டு. இது தாயா பேயான்னு தெரியல. எங்க ஒரு குழந்தை மேல புரண்டு படுக்கும்போது என்ன மாதிரி யோசிச்சிடும். பிள்ளையாச்ச, இந்த பிள்ளை மேல புரண்டக்கூடாது, எண்ணம் இருக்கணுமா வேண்டாமா? இப்ப பாருங்க, 10 மாசம் கஷ்டப்பட்டாங்க இந்த குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு.
10 மாசம் வேதனையோடு கூட இருந்தா. என் பிள்ளை எப்படியா பெத்து எடுக்கணுமே, என் பிள்ளைய பெத்து எடுக்கணுமே, என் பிள்ளைய பெத்து எடுக்கணுமே, என் பிள்ளைய பெத்து எடுக்கணுமே. அந்த குழந்தைக்காக அவள் எவ்வளவோ தியாகம் பண்ணி இந்த குழந்தைய பெத்தா. பெற்று எடுக்கும் போதும் அவ்வளவு வேதனைப்பட்டு பிள்ளை பெத்தா. வயிற்றுக்குள்ள வச்சிருக்கும் போதும் அவ வேதனைப்படுறா, பிள்ளை பெறும்போதும் அவ வேதனைப்படுறா. இவ்வளவு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு பிள்ளை பெத்தா. இப்ப அந்த பிள்ளைக்கு மேல கரிசனை இல்லை, அவளுக்கு எது மேல பிரச்சனை? தூக்கம். தூக்கத்தினால புரண்டு படுத்து செத்து போயிட்டாங்க. இந்த குழந்தைய பற்றி கவலை இல்லையே. இன்னைக்கும் நிறைய பேர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்த ஆண்டவருக்கு உன் நிர்விசாரத்தினால ஒரு ரட்சிப்பு அழியுதே, கவலைப்படலையே. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உனக்கு தந்தாரு, பாடுபட்டு ரத்த நிந்தித ரட்சிப்பு உனக்கு தந்தாரு. ஆனால் நீ அதை குறித்து கவலை இல்லாம உன் ஆசாபாசத்தினால, உன் ஆசை நன்மைக்காக அந்த ரட்சிப்பை காலி பண்ணிட்டியே. யோசித்து பார் சௌரியே, யோசித்து பார். நீ மறுபடியும் பாவம் செய்து இயேசுவை சிலுவையில் அடிக்கிற, சாவடிக்கிற. ஜீசஸ், அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லையே. அந்த குழந்தைய குறித்து இவ்வளவு பாடுபட்டு பெற்ற அந்த குழந்தைய குறித்து கவலை இல்லைங்க. எனக்கு வேண்டிய தூக்கம். தூக்கம் என்னுடைய சந்தோஷத்திற்கு என் பிள்ளை செத்தாலும் வருவார். அடே, உன் சந்தோஷத்திற்காக இயேசு பலியானாலும் பரவாயில்லையா? உனக்கு சந்தோஷமா பரிசு இயேசு பலியான பரிசு இல்லையா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம போயிட்ட. அந்த குழந்தைக்கு பற்றி கவலை இல்லை. அவளுக்கு வேண்டியது என்ன? என்னுடைய சந்தோஷம், தூக்கம். தூக்கம். நான் உங்களை தூக்கத்தை பற்றி இப்ப சொல்ல வரல. இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு உனக்கா பலியானாரு, ரத்தனாரு. நீ உன் வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை குறித்து கரிசனை உள்ளவனா இருக்கிற. அந்த குழந்தை மேல கரிசனை இல்லாதான் சாவடிச்சான். இப்போ ரட்சிப்பை பற்றி உனக்கு கவலை இல்லாதான் நீ போய் சொல்ற, சினிமா பாக்குற, தப்பு தப்பா நடக்கிற. யோசிச்சு பார், சாவடிக்க அந்த ரட்சிப்பை. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆனா அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? தண்டனைக்கு தப்ப முடியாது. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அந்த ரட்சிப்புக்கு பெற்ற நீ அதை குறித்து நீ என்ன இல்லை, உனக்கு என்ன இல்லை, எண்ணம் இல்லை. மறுபடியும் தவறு செய்ய அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டியவங்க. ஆனால் இன்னைக்கு பிரயாசப்பட வேண்டியவங்க நம்ம தான் ரட்சிக்கப்பட்டாச்சு இல்ல, ஞானசானத்தாச்சு இல்ல அப்படிங்கிற எண்ணத்துல மறுபடியும் பாவம் செய்றீங்க. நிர்விசாரம், மறுபடியும் தவறு செய்ய. ஐயோ, இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 28வது வசனம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை தாவீது யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கிறான். அங்க பெலிஸ்தியன் வந்து கெக்கரிக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்ப இவன் என்ன பண்றான்? தாவீது அந்த மனுஷனோட கூட மற்ற அந்த மிலிட்டரிக்காரங்களோட பேசிட்டு இருக்கிறான். இவனை ஜெயிச்சா என்ன கொடுப்பாங்கன்னு அதை பற்றி பேசிட்டு இருக்கான். உடனே அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்துட்டான். வாசிப்போம். அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்திலுள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்போ அவனை திட்டுறாங்க. ஏன் வந்த? உன் பெருமை எல்லாம் எனக்கு தெரியும், உன் அகங்காரம்லாம் எனக்கு தெரியும், உன் துணிகரமும் எனக்கு தெரியும். எதுக்கு வந்த? இப்போ அவங்க அப்பா அவங்க அண்ணன்மாரில் பார்த்துட்டு வர சொல்லி பலாரம் கொடுத்து விட்டுருக்காங்க. வந்த இடத்துல இந்த கோலியா கெக்கரிக்கிறத பார்த்தவனால தாங்க முடியல. ஆனால் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் யாரு எலியா வந்து கேட்டுட்டு இருந்து, டேய் கொஞ்சம் ஆடுகளை எங்கடா விட்ட? யார் வருஷத்துல விட்ட? கொஞ்சம் ஆடுகளை. அப்போ அவன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தது எவ்வளவு ஆடு? கொஞ்சம் ஆடு. ஆனா கொஞ்சம் ஆடு மேய்க்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஒரு சிங்கம் வருது. ஒரு சிங்கம் வருது, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போகுது. நீங்களும் நானும் கொஞ்சம் ஆடு மேய்க்கிறவங்க தான் வச்சுக்கோங்க, வச்சுக்கோமே. சிங்கம் வந்தா என்ன பண்ணிருப்போம்?
தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுப்பா, நல்ல வேளை ஆட்டுக்குட்டியோட போச்சு அப்படின்னு விட்டுருப்போம். ஆனால் அவனோ விரட்டி எடுத்து சிங்கத்தை கொன்னுட்டு ஆட்டுக்குட்டியை மீட்டுட்டான். ஏன்? எங்க அப்பா என்னை நம்பி கொஞ்சம் ஆடை கொடுத்துருக்கிறார், இதுதான் எங்கள் வாழ்வாதாரம். ஆனா இதையும் எனக்கு மேய்க்க முடியலன்னா, ஐயோ எங்க அப்பா என்னை நம்புறாரு, நான் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிடுவேன், வேணாம் நான் செத்தாலும் பரவாயில்ல ஆட்டுக்குட்டியை மேய்ப்பேன்னு சொல்லி சிங்கத்தின் வாயிலிருந்து ஒண்ணு மேய்க்கிறான். ஒரு கரடி ஒண்ணு கொண்டு போகுது, கரடிக்கு பின்னால் போய் அடிச்சு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரான். ஏங்க, அவனுக்கு அவங்க அப்பா கொடுத்த ஆடு முக்கியமா உயிர் முக்கியமா? ஏங்க, எங்க அப்பா கொஞ்சம் ஆடு வச்சு என்கிட்ட கொடுத்துருக்காரு, எனக்கு இதுதான் முக்கியம், என் உயிர் முக்கியம் இல்ல, எனக்கு இதுதான் முக்கியம். எங்க அப்பா என்னை நம்பினாரு, எனக்கு இவ்வளவு தூரம் கொடுத்து பாதுகாக்க சொன்னாரு, செத்தாலும் சாவேன், நான் ஆட்டுக்குட்டியை விட மாட்டேன். அருமையான சௌரனே சௌரிய கேள், உன்னை நம்பி ரட்சித்தாரு, உயிரை கொடுத்து ரட்சித்தாரு. இந்த ரட்சிப்பை குறித்து கர்சனை உள்ளவனா இருக்கிறியா? நீ உள்ளவனா இருக்கிறியா? உள்ளவனா இருக்கிறியா? செத்தாலும் சாவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன், நிக்கிறான் பார், நிக்கிறான் பார். உனக்கு தான் அந்த ரட்சிப்பை பற்றி கவலையே கிடையாது, அதனால தானே பாவம் செய்ய, அதனால தான் தவறு செய்ய. யோசித்து பார். நீ துணிகரமா எல்லாருக்கும் தெரியுமா செய்யாம இருக்கலாம், ஆனால் ரகசியமா செய்யான் பார், ரகசியமா தப்பண்றியான் பார். உனக்கு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லைம்மா, கவலை இல்லை. அந்த குழந்தைய பற்றி அந்த தாய்க்கு கவலை இல்லை, அது செத்தாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியா தூங்கணும். ஆஹா, மறுபடியும் நீ பாவம் செஞ்ச என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறேன்னு அர்த்தம், அவமானப்படுத்துறேன்னு அர்த்தம். இவன் உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வேண்டியது என்னுடைய சந்தோஷம், அதனால தானே பாவம் செய்ற. அந்த ரட்சிப்பை குறித்து கவலையா இருக்கிறியா நீ? உன் மனசு இடிக்கலையாங்க? உங்க மனசுல இப்ப இடிக்கலையா? சோ முதல் ரட்சி விசுவாசம் உள்ளவனாகி ஞானம். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லைனாலும் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது. ரைட். ரெண்டாவதாக, நீ ஒன்ன ரட்சித்தாரு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. அப்படி ரட்சிக்கப்பட்ட நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம இருந்தால் நீ தண்டனைக்கு தப்ப முடியாது. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுற நீ எப்படா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிரியமா மாறலாம், எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா நீ? இல்லையே. அந்த குழந்தைய சாவடிச்சாலும் என் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு, அப்படிதானே? உனக்கு அந்த ஆண்டவர் மீட்டு அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லையே. ஜீசஸ் பாவம், அவன் எப்படி ரட்சிக்கப்படாம அந்த தண்டனைக்கு தப்ப மாட்டானோ, ரட்சிக்கப்பட்ட நீயும் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஏன்? அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம வாழ்ற மறுபடியும் தவறா? ஓகே. ரெண்டாவது, முதல்ல விசுவாசம் உள்ளவனாகி ஞானசான் வரணும். அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிக்கப்படாத இருந்தால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லைன்னு அர்த்தம், நீங்க தண்டனைக்கு தப்ப முடியாது. ரெண்டாவது, அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் என்ன செய்யணும்? முடிவு நிலைத்திருக்கிற மாதிரி இருக்கணும். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். எங்க அப்படி பிரயாசப்படுறான்? ஒருத்தனை கல்லூரியில சேர்த்துட்டாங்க, அவன் பிரயாசப்பட்டு படிக்கணுமா வேண்டாமா? என்னதான் சேர்த்தாச்சுங்களே, நான் பாஸ் பண்ணிக்குவேன், அது எப்படி பாஸ் பண்ணுவேன்? நீ பிரயாசப்படணும். ஓகே. ரெண்டு, நீ பிரயாசப்படலன்னா நீ அந்த ரட்சிப்பை குறித்து கர்சனை இல்லாதவன் அர்த்தம், கவலை இல்லாதவன் அர்த்தம். புரியுதா? ரைட். மூன்றாவது, எபிரேயருக்கு நிறுவம் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இதுதான் கடைசி ரட்சிப்பு. புரியுதுங்களா?
இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? எதுல இருந்து ரட்சிக்கப்படணும்? பாவத்திலிருந்து. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பை நிறைவேறும்படி காத்துக்கொள்ளும்படி பிரயாசப்படணும். முடிவுரை நிலை இருந்தால் தான் ரட்சிக்கப்படுவான். கடைசியில் என்னவா? இயேசு கிறிஸ்து வரும்போது யார் தமக்காய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். சதனா? சரி, இது நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம். ஆமா, நீங்க அவருக்காக காத்திருக்கீங்க. அந்த ரட்சிப்பை நீங்க பெற்று கொள்ளாவிட்டால், இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பு எப்படி இயேசு வரும்போது மீட்டுக் கொள்ளப்படாவிட்டால், அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாமல் இருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. தண்டனைக்கு தப்ப முடியாது. யோசித்து பார் சோர்னே, சோய யோசித்து பார். இயேசு எந்த வேளையில வரலாம், ஆனால் எந்த வேளையில் அவர் வந்தாலும் அவரை சந்திக்கிற மாதிரி ஆயத்தம் தானா? ஆயத்தம் தானா? நான் இப்படி சொல்றேங்க, நீங்க அவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ரட்சிப்புக்காக காத்திருப்பீங்க. ஏன்னா இயேசு எனக்காக பலியானார். என்னை அழிச்சிருக்கலாம், என்னை கொன்னு இருக்கலாம், நான் செஞ்ச அக்கிரமம் யாருக்கும் வெளியே தெரிஞ்சா என்னை கொன்னு இருப்பாங்க. ஆனால் இயேசுக்கு எல்லாம் தெரியும், அழிச்சிருக்கலாம். ஆனால் என்ன அழிக்காம அவர் தன்னையே அழிச்சாரு. இவ்வளவு பாடுபட்டு என்ன ரத்தம் சிந்தி மீட்டாரு. ஐயோ, எனக்கு இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை தந்தாரு. நான் இயேசு என்னைக்கு வந்தாலும் அவரை தரிசிக்கணுங்கிற எண்ணம் உடையவனா இருப்பான். எப்போ தெரியுமா? அவருடைய பாடுகளை தன் வாழ்க்கையில நினைச்சு அந்த ரட்சிப்பு குறித்து கரிசனையா இருந்தா அவன் இயேசு எப்போ வந்தாலும் பறக்கணும்னு யோசிப்பான். 10 கன்னிகள் இருந்தாங்க மணவாளனை சந்திக்க. ஆனா 5 கன்னிகள் மாத்திரம் தான் என்ன பண்ணாங்க? ஆயத்தத்தோடு இருந்தாங்க. 5 கன்னிகள் ஆயத்தமா இல்லை. அவங்க எண்ணெய் வாங்க போறதுக்குள்ள மணவாளன் வந்து விட்டார். இவங்க என்ன ஆயிட்டாங்க? அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த 5 பேர் என்ன பண்றாங்க? மறுபடியும் வந்து தட்டுறாங்க. கதவை தட்டும் போது மணவாளன் என்ன சொல்றாரு? உங்களை அறிய நீங்க எவ்விடத்தாரும் உங்களுக்கு தெரியாதுன்றார். அருமையான சௌரியே, நீ எந்த மாதிரி எப்படிப்பட்ட கன்னியா இருக்கிற? ஆயத்தம் உள்ள கன்னியா இருக்கியா, இல்ல ஆயத்தம் இல்லாத கன்னியில போல வாழ்ந்துட்டு இருக்கியா? நிர்விசாரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கியா? யோசிச்சு பார். இன்னைக்கு வந்தாலும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு எங்க? அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா நீங்க? இல்லையே. நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும் அப்படி சொல்றேங்க. நான் தினம் ஜெபம் பண்ணும்போது இந்த காட்சி என் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவேன். ஆண்டவரே, எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை விட நான் மோசமானவன். நீங்க நோவா காலத்தில் அவங்க தப்பா நடந்துட்டாங்க, நீங்க எல்லாரையுமே அழிச்சிட்டீங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்காக தான் படைக்கப்பட்டேன், உங்க குமாரன் மூலம் படைக்கப்பட்டேன். ஆனா அசுத்தமா வாழ்ந்துட்டேன். என்னைய கொன்னு இருக்கலாம், ஆனா என்னைய கொல்லாம உங்க குமாரனை எனக்காக இந்த பூமிக்கு அனுப்புனீங்க. அவரோ துப்பப்பட்டு குட்டப்பட்டு முட்கிரீடம் சூட்டப்பட்டு அடிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு இப்படி செத்தாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கதறி பாதாளத்து போனார். எனக்காக தானே ஆண்டவரே. நான் எப்படி வாழ்ந்தா இதுக்கு சமமா இருக்குமா அப்படி வாழ என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த அன்புக்கு ஈடா நாம் எப்படி வாழணும், முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுறதுக்கு என்னை மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஒருவேளை இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கீங்க, நீங்க பாடுபட்டு இவ்வளவு பாடுபட்டு எனக்கு ரட்சிப்பு தந்தீங்க. இப்போ இந்த ரட்சிப்பு குறித்து நான் கவலை இல்லாம என் கண்ணு என் இஷ்டத்துக்கு பார்த்து சந்தோஷப்படுது. அப்ப உங்களுக்கு வேதனை இல்லவா? இவ்வளவு பாடுபட்டு என்ன மீட்டிங்ல உங்களுக்கு வேதனை இல்லவா? கண்ணை குருடாக்குங்க ஆண்டவரே. என் இருதயம் எதையோ பார்த்து சந்தோஷப்படுது, எதையோ நினைச்சு சந்தோஷப்படுது. அது உங்களுக்கு வேதனை. இவ்வளவு பாடுபட்ட உங்களுக்கு வேதனை, பாடுபட்டு என்ன மீட்டிங்ல இவ்வளவு பெரிய ரட்சிப்பு தந்தீங்களே உங்களுக்கு வேதனை. இருதயம் வேணாம் ஆண்டவரே, ஃபெயிலியர் ஆக்குங்க. இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு என்ன சொல்லுவேன்? பிதாவே, உம்முடைய குமாரன் என்னைக்கு நீங்க அனுப்புவீங்களே எனக்கு தெரியாது குமாரன். ஒருவேளை
என்னைக்கு அனுப்பினாலும் அவரை சந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும். ஒருவேளை இன்னைக்கு அனுப்புனீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு அனுப்பினாலும் நான் அவரை சந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும்ப்பா. வரும்போது கிருபை தருவீங்களாம்ல, அந்த கிருபை எனக்கு வேணாண்டவரே அப்படின்னு சொல்லி தினஞ்சோம் பண்ணுவேன். ஏங்க, என் இவ்வளவு நேசித்து எனக்கா பலியாகி மீட்டாரு, அவருடைய வருகையில நான் காணப்பட்டாதான் அந்த ரட்சிப்பு நிறைவேறும். என்ன சொல்றீங்க? இப்போ இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கீங்க, அந்த ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லையே. எப்படி இயேசு வந்து மீட்டு போறாருல, அந்த ரட்சிப்பை குறித்து கவலை இருக்கு. கவலையற்ற தண்டனைக்கு தப்ப முடியாது. வேதம் சொல்லுது, வாசி எபிரேயர் 12:14 யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை தரிசிக்கணும். தமக்கா காத்து கொண்டு கொள்ள ரட்சிப்படி 2ஆம் தரம் தரிசனமாகிறாரு. அதனால அது காத்திருக்கிறேன்னு சொல்றவங்க எப்படி இருக்கணுமா? யார் தரிசிப்பாங்களா? பரிசுத்தம் இல்லாமல். அப்போ நீங்களோ நானோ அந்த ரட்சிப்பு நிறைவேறதுக்கு இயேசு வரும்போது ரட்சிக்க போறாருல, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணுமா? பரிசுத்தமா இருக்கணுமா? எங்க பரிசுத்தம்? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சரி, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசுதான் சொல்றாருங்க, கடைசி நாட்களில் இயேசு வரப்போகிறார். தமக்கா காத்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்கும்படி 2ஆம் தரம் பாவமில்லாம தரிசனமாவார். அந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணும்னா சுத்தமா இருக்கணும். எந்த விஷயம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஆனா எந்த எப்படிப்பட்ட பரிசுத்தம்? எங்க பரிசுத்தம்? இருதயத்தில். ஆனா ஒண்ணுங்க, இந்த பிளட் டெஸ்ட் பார்க்குறதோ இல்லை பிபி பார்க்குறதோ எதை வச்சு பார்ப்பாங்க? பிபி பார்க்கணுன்னா அப்புறம் ஏதோ பார்ப்பாங்கன்னு வச்சுங்க. இப்போ நமக்கு இந்த இருதயத்தை பார்க்குற மாதிரி ஏதாவது கருவி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்தவன் என்ன இப்படி நினைக்கிறோம், ஐயோ இவர்கிட்ட கருவி இருக்குது, இப்போ இவர்கிட்ட நம்ம போகக்கூடாதுப்பான்னு பண்ணியிருப்பான். இப்போ அந்த இருதயத்தை எல்லாம் யார் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டது? தான் கண்ட்ரோல். அவர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க தான் பாக்கியவாங்க, அவங்க தான் தரிசிப்பாங்க. ஆமா, நான் எப்படி கேட்குறேன், நம்ம இருதயம் எப்படிங்க இருக்குது? எப்படி இருக்குது? இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தானே போகலாம். ஆனால் இருதயத்தில் கசப்பு வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இருதயத்தில் அசுத்தமா எண்ணெய் இருக்கான்னு பாருங்க. யாரை பற்றியாவது கசப்பான எண்ணெய் வச்சிருக்கான் பார். நான் இருதயத்தில் சுத்தம்னா ஆண் பெண்ணை நினைச்சோ, பெண் ஆணை நினைச்சோ அந்த காரியத்தை சொல்லல. அதுவும் பாவம் தான், அதுவும் அசுத்தம் தான். ஆனால் உன் இருதயத்தில் அடுத்தவங்களை கசப்பா வச்சிருக்கான், சுத்தமா இருக்கிற உன் இருதயம் அடுத்தவன் எப்படி கசப்பா இல்லை உனக்கு? சில புருஷனை சந்தேகப்படுது, உன் இதயத்தில் சுத்தமா இருக்கேன்னு அர்த்தம். மனைவியை சந்தேகப்படுது, உன் இதயத்தில் சுத்தமா இருக்கேன்னு அர்த்தமா? அவனை பார்த்த உடனே ஓஹோ நீ அவனை உன் இதயத்தில் சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறியா? நோ நோ. அவங்கள பார்த்த உடனே உனக்கு வருத்தம் வரல, கோவம் வரல. அவங்களோடு கூட பேசுற மாதிரி அடுத்தவங்களோட பேசுறியா? நீ பேச முடியல. காரணம் என்ன? ஏன்? அவன் மேல கசப்பு. அது எங்க இருக்குது? இருதயத்தில். இருதயம் சுத்தமா இல்லை. இப்போ இருதயம் சுத்தமா இல்லை. யோசித்து பார் சௌரனே சௌரியே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் தான் பாக்கியவான், அவன் தான் தேவனை தரிசிப்பான். அப்படி தரிசிக்க இல்லைன்னா அவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாதன்னு அர்த்தம். உன் இதயத்தில் அசுத்தமான எண்ணங்களை வச்சுக்கிட்டு நானும் பரப்பேன்னு சொன்னா தப்பா நினைக்கிற, தப்பா இருக்கிற, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருக்கிறேன்னு அர்த்தம். யாவரோடும் சமானமா இருக்கணும். உங்களை வெறுக்கிறவங்க கூட சமானமா நீங்க இருக்கணும். உங்களுக்கு உரமா பேசுறவங்க கூட சமானமா இருக்கணும். ஒருத்தர் பிடிக்கிற
என்ன என்ன மாதிரிலாம் பேசிடுறோம். உள்ளத்துல என்ன இருக்கு? சுத்தம். அதனால தான் பேசுறோம். அப்படிதான் அடுத்தவங்களை பற்றி. வெட்கக்கேடு. இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லையே. இயேசு வரும்போது ஐயோ உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று வரா போகிறாரே, அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கவலை இல்லையே. அப்படி கவலை இல்லாதனால நீ கைவிடப்படுவாய், தண்டனைக்கு தப்ப மாட்டாய். தண்டனைக்கு தப்ப முடியாது. யோசித்து பார். ரகசியமான வேற எந்த காரியமா இருந்தாலும் இதயத்தில் மறைஞ்சிருக்கான் பார். ஜீசஸ். ஏங்க இருதயம் சுத்தமா இருக்கணும். இப்போ இருதயம் எப்போ சுத்தமா இருக்கும் தெரியுமா? இந்த நினைவை கொண்டு வரதே சாத்தாங்க. சாத்தான். அது பெண் எண்ணமா இருக்கட்டும், ஆண் எண்ணமா இருக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத ஒரு கசப்பு எண்ணமா இருக்கலாம். இதெல்லாம் யார் கொண்டு வர்றது தெரியுமா? இல்ல தப்பான காரியங்களை செய்யற எண்ணமா இருக்கலாம். இது யார் கொண்டு வர்றது தெரியுமா? சாத்தான். இந்த எண்ணங்களை கொண்டு வர்றது யாரு? சாத்தான். அன்னைக்கு ஏன் அவங்க பாவம் செஞ்சாங்கன்னு அழிச்சாரு? அவருடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் அதனால்தான் தப்பு பண்ணாங்க, அதனால்தான் அழிச்சாரு. ஆனா இன்னைக்கு உன்னை ரட்சிக்க வருகிறார். அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியாது, அந்திக்கு சாட்சிக்கு வருவார். ஆனா இருதயத்தில் சுத்தம் வச்சுக்கோ. தேவையற்ற எண்ணங்களை சாத்தான் கொண்டு வரும்போது என்ன செய்யணும்? அழகா சொன்னாரு பவுல். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும், எந்த எண்ணங்களையும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேட்டிமை. பெருமை இருக்கிறவ அடுத்தவங்களை என்ன மதிக்க மாட்டாங்க. அவன் என்ன பெரிய உள்ள, இவன் என்ன பெரிய இவனை மதிக்க மாட்டாங்க. நீ தாழ்மை உள்ளவனா இருக்கணும் போல. அப்படி இருந்தால் ரட்சிப்பை குறித்து நீ கரிசனையா இருக்கிற. வரப்போற இயேசு ரட்சிக்கும்படி வருகிறாரு. அந்த ரட்சிப்பை குறித்து நீ கரிசனை உள்ளவனா இருக்கிறேன்னு அர்த்தம். உன் இருதயத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார். இருதயத்தில் கசப்பான எண்ணம் வைக்கல, மேட்டிமையான எண்ணம் இருக்கா பார். அவனை விட நான் பெஸ்ட், சூப்பர், கதை கேட்டு போச்சு போ. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இயேசு வந்து மீட்டிட்டு போயிட்டாருன்னா அந்த ரட்சிப்புல நீ இடம் பெறலன்னு வச்சுக்கோ, உன் கதை முடிஞ்சுப்பா. தாவீது அழகா சொல்லுவான், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே. அப்படின்னா இருதயத்தை சோதித்து பாருங்கப்பா, என் இருதயத்தை சோதிச்சு பாருங்க. அப்படி சோதிக்கும் போது வேதனை உண்டாக்குற வழி இருந்தாருன்னா என்னை மாத்திருங்கப்பா நான் கேட்கிறேன். அதாவது யாரோ சொல்லி கேட்கறாங்க, அவனாவே கேட்கிறான். இப்போ நீங்க சொல்லுங்க பார்ப்போம், ஆண்டவரே உங்களை வேதனைப்படுத்துற எந்த எண்ணமாவது என் உள்ளத்தில் இருக்கான்னு பாருங்க, என் சரியான வழியில் நடத்துங்க, என் இதயம் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்தா என்னைக்கு வந்தாலும் சந்தோஷம் தரிசிக்கணும். சொல்லுங்க பார்ப்போம், உங்களால் சொல்ல முடியுமான்னு பாருங்க. நம்ம தான் 1000 கசப்பு வச்சு உட்கார்ந்துருக்கோமே. கேட்டா இயேசு எப்போ வந்தாலும் பறந்துருவேன். ஏங்க நான் வெறுமனே ஆண் பெண் பாலின பாவத்தை மட்டும் சொல்லலைங்க. இருதயம் சுத்தமா இருக்கணும்னா எல்லா விதத்திலாம் சுத்தமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இதுதான் பெரிய பாவம் நினைச்சு பரிசுத்தவான்கள், ஐயோ நான் அந்த பெண்ணை பார்க்க மாட்டேன், ஐயோ நான் அந்த ஆம்பளை பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன். கரெக்ட், நல்லதுதான். மற்றதெல்லாம் இயேசு வரப்போகிறார். வரும்போது தமக்கா காத்து கொண்டிருக்கிற ரட்சிக்கும்படி வரப்போகிறார். இந்த ரட்சிப்பை குறித்து கவலை ஏற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. 3 சொன்னா, முதல்ல ரட்சிப்பு எப்படி? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்க. இந்த ரட்சிப்பை குறித்து கவலையா இருக்கணும், ரட்சிக்கப்படாதவன். 2வது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், முடிவு புரிந்து நிலைத்திருந்தாதான் ரட்சிக்கப்படுவான். 3வது ரட்சிப்பு தமக்கா காத்து கொண்டிருக்கிறவளுக்கு ரட்சிப்பு அருள்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாம தரிசனம். அப்ப அந்த ரட்சிப்புல இயேசுவே நீங்க என்னைக்கு வந்தாலும் ஆண்டவரே உங்களை சந்திக்கணும், என் இருதயம் சுத்தமா வச்சிருங்கப்பா, என் இருதயம் சுத்தமா இருக்கட்டும், உமக்கு முன்பா சுத்தமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருதயத்தை சுத்தமா வச்சிருந்தா இயேசு வரும்போது அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். நீ சுத்தமா வைக்கல, தாறுமாறான எண்ணத்தை நீ உள்ளத்துல வச்சுக்கிட்டு அப்படி வாழ்றேன்னு வச்சுக்கோ, ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாதவன் தண்டனைக்கு தப்ப முடியாது. போ, தண்டனைக்கு தப்ப முடியாது. 1 தீமோத்தேயு
2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்ப பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்கிற சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று இயேசுதான் சொன்னார் தம்முடைய சிஷ்யர்களுக்கு. இங்க என்ன சொல்றது? தேவ சித்தம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம். அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்? நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்க. ஓகே. இப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட நீங்க அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற, ஆனா அந்த ரட்சிப்பை பற்றி கவலை இல்லைன்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. ரைட். அப்ப ரட்சிக்கப்பட முடியும், பிரயாசப்படுங்க. 3வது என்ன? ரட்சிப்பு தமக்காக காத்து கொண்டிருக்க ரட்சிப்பை அடையும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். அப்ப இயேசு எப்போ வந்தாலும் நான் அவரை தரிசிக்கணுமே அப்படின்ற எண்ணம் உடையவனாய் எப்பொழுது இதயத்தில் சுத்தம் அசுத்தமான எண்ணம் வரும்போது அடிச்சு காலி பண்ணிட்டு வேணாம் ஆண்டவரே என் சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியும், நான் சுத்தம் உள்ளவன் தான் இருக்க விரும்புறேன். வேண்டாத எண்ணம் வருது, தவறான எண்ணம் வருது, மற்றவங்களை குறித்து கசப்பான எண்ணம் வருது, பெருமையான எண்ணம் வருது, சே இதெல்லாம் எனக்கு வேணாம், போபிசாச அடிச்சுன்னு காலி பண்ணி அந்த இதயத்தை சுத்தமாக்கி வச்சுக்கோ, நீ தண்டனைக்கு தப்ப மாட்டே, அவர் வந்தா பறந்துருவேன். ஆமே. ரைட். ஆனா அசுத்தமா இருந்தா இந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாதவன் அர்த்தம். ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாதவன் தண்டனைக்கு தப்ப முடியாது. ஓகே. சரி. எல்லாம் ரட்சிக்கப்படணுங்கிற தேவ சித்தம். அவன் எப்படிங்க ரட்சிக்கப்படுவான்? அடுத்தவன் நீங்க யாரோ சொன்னாதான் ரட்சிக்கப்படுவான். உங்களுக்கு யாரோ சொன்னதாங்க ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா? ஆண்டவரே தரிசனத்தில் வந்துட்டாரா? யாரோ சொன்னதான் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்ப யாரோ உங்களுக்கு சொல்லி நீங்க ரட்சிக்கப்படணும்னு எண்ணத்துல பாரத்தில் வச்ச, அப்ப அடுத்தவன் ரட்சிக்கப்பட வேண்டாமா? ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்பை குறித்து நீங்க கவலை இல்லாம இருந்தா, அடுத்தவன் ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியாதுங்க. அடுத்தவன் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் உன்னை ரட்சித்தார். நீ அடுத்தவனை ரட்சிப்புகள் நடத்துறதுக்காக தான் என் தேவன் உன்னை ரட்சித்தார். இப்ப அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்ற அதுக்கு எவனுக்கு வந்த விதியை எவனும் சொல்லிட்டு வரான். நான் சொல்லாத. மற்றவங்க ரட்சிக்கப்பட வேண்டிய தேவ சித்தம். நீ சொன்னாதான் ரட்சிக்கப்படுவான். சுவிசேஷம் அறிவிப்பது உன் மேல என் மேல விழுந்த கடமை. ஆனா அடுத்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம இருந்தா தண்டனைக்கு தப்ப முடியாது. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கணையை செலுத்தும்படிக்கு. ஓகே. இப்போ நீதியுள்ள ஆக்கணை, ஆக்கணைனா தண்டனை. அது என்ன? இது என்ன தண்டனை? அவர்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகுவார்கள், நித்திய ஆக்கணையை அவங்களுக்கு வேண்டும். இப்ப பாருங்க, நித்திய தண்டனை, அழிவு, நரகம். இப்ப பாருங்க, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாது. இப்ப சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன் யாரு? இவன் கேள்விப்பட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் கேள்விப்பட்டு ஆனா கீழ்ப்படிய மாட்டேன்ட்டான். இவனுக்கு நீதி உள்ள ஆக்கணை செலுத்துவது ஓகே, ரைட். ஆனா தேவனை அறியாதவனுக்கு எப்படிங்க நீங்க தண்டனை கொடுப்பீங்க? தேவனை அறியாதவனுக்கு தண்டனை தான். என்ன தண்டனை? 10ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தோம், அப்படின்னா அவர் சமூகத்தில் இருக்க முடியாது, மகிமை அடைய முடியாது. அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவாகிய தண்டனை யாரெல்லாம்? தேவனை அறியாதவளும் சத்தியத்துக்கு ஏங்க, சத்தியம் தெரியுது, கீழ்ப்படியல, அது அவன் மிஸ்டேக். ஆனா தேவனை அறியாதவன் எப்படிங்க போலாம்? அவனுக்கு எப்படிங்க தண்டனை கொடுக்கலாம்? அப்ப அந்த தண்டனை பெறுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாம தாங்க. அவன் அவ்வளவு பெரிய ஆக்கினை அடைவதற்கு காரணம் யார் தெரியுமா? நீயும் நானும். அவன் அறியாம போனது காரணம் நீயும் நானும். அவனுக்கு சொல்லலையே, அவனுக்கு சுவிசேஷம் சொல்லலையே. அந்த ரட்சிப்பு, அவன் ரட்சிக்கப்படுறவங்க அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலை இல்லாம இருந்துச்சியே, தண்டனைக்கு தப்ப முடியாது. அடுத்தவன் ரட்சிக்கப்படுங்கிற எண்ணம் வர வேணாமா? சுவிசேஷம் வேணாமா? அவன் ரட்சிக்கப்படுங்க தேவ சித்தம். ஆனால்
அந்த ரட்சிப்பை குறித்து உனக்கு கரிசனை இல்லை. அவன் ரட்சிக்கப்படணுங்கிறது தண்டனைக்கு தப்ப முடியாது. வாசிங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18 19 வசனம். சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவோ அவனை உயிரோடே காக்கும்படியாகவோ அதை அவனுக்கு சொல்லாமலோ நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். ஏங்க துன்மார்க்கன்கிட்ட சொல்றாரு சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுவேன். அப்ப துன்மார்க்கனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சாவ, நீ சாவான்றார். அப்படி சொல்லிட்டு என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் அவனை எச்சரியாமலும் இருந்தால், எங்க இவர் தான் சொல்றாரு அவன் சாவான் அப்படின்னு. அவன் துன்மார்க்கத்தில் சாவான்றார். ஆனா நம்மளை என்ன எதிர்பார்க்கிறாரு? அவன் சாகக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. அவன் சாகக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. அவர் தான் சொல்றாரு சாவான்னு. ஆனா உயிரோடு காக்கும்படிக்கும் நீ அவனுக்கு சொல்லாமலும் அவனை எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அவர் சொன்னபடி சாவான். ஆனால் இரத்த பழியை உன் கையில கேட்பேன். அது முடியலங்க. அடுத்த வசனத்தை படிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையோ தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆண்டவர் சொல்றாரு துன்மார்க்கனை நீ எச்சரிச்ச, அவன் சாவான்னு சொன்ன, ஆனா நீ எச்சரிக்கணும்பான்னு வாண்ட சொன்ன, அவனை காப்பாற்றுற வழியை பாருன்னு. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்மாவை. சரி, எதனால ஆத்மா தப்புது? துன்மார்க்கனுக்கு சொல்லி எச்சரிச்சதுனால நம்ம ஆத்மா தப்புது. சப்போஸ் நம்ம சொல்லல, எச்சரிக்கல, என்ன ஆகும்? நம்ம ஆத்மா அவுட். நம்ம ஆத்மா இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை குறித்து நீ கவலையாற்றிருக்கிற. அடுத்தவன் ரட்சிக்கப்படணுங்கிற தேவ சித்தம். அதுக்கு காரணம் நீதான். ரட்சிப்புள் நடத்தணும், அவள் ரட்சிப்புள் நடத்தணும். ஆனா அது அறியாத எனக்கு தெரியாதுப்பா, அவன் எவன் எப்படி போனான் என்ன அப்படின்னு சொன்னா ரத்த பழிய வாங்கிட்ட கேட்பேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ஐயோ அவன் நரகத்துக்கு போறானே, அந்த நரகத்தை குறித்து உனக்கு என்ன இல்லை, அதனால வா ரத்த பழிய வாங்கிட்டே கேட்பேன். உன் ஆத்மா தப்பாதுப்பா, தப்பாது. நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோ, கண்ணு தெரியாதுன்னு வச்சுக்கோ. இந்த சூழ்நிலையில நான் போறேன், போகும்போது பெரிய பள்ளம், கீழே நெருப்பு எரியுது. அங்க இருந்து ஒருத்தர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஐயா 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 நெல்லுங்க, ஐயா நெல்லுங்க. என்ன பிரதர், என்ன விஷயம்? ஐயா பெரிய பள்ளம் இருக்குது ஐயா, விழுந்தீங்கன்னா அந்த பள்ளத்துல விழுந்துருவீங்க, செத்துருவீங்க, நெருப்பு எரியுது ஐயா, விழுந்துடாதீங்க. அப்படியா பிரதர், நான் எப்படி போகணும் வாங்க அப்படின்னு இப்படி கூப்பிட்டு போயிட்டான். இப்ப அவன் சொன்னனால நான் பிழைச்சேங்க, நான் பிழைச்சேன். ஆனால் இப்போ நான் பள்ளத்துக்கு நேரம் போறேன், அவன் கூப்பிட்டு சொல்றான் ஐயா ஐயா போயிடாதீங்க, பள்ளம் இருக்குது, செத்துருவீங்க, போயிடாதீங்கன்றான். நான் சொல்றேன் அடா போடி பையில போடா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியும் நான் கேட்காம, எச்சரித்தும் நான் கேட்காம போனா யார் குற்றவாளி? நான் தான் குற்றவாளி. ஏன்னா அவன் சொல்லியும் நான் கேட்க மாட்டேன்ட்டான், நான் தான் குற்றவாளி. சரியா? இப்போ ரத்த பலிக்கு அவன் நீங்களாயிட்டான். இப்போ அவங்க நிற்கிறான், நாங்க போறேன். இந்த கிழமை எப்படித்தான் விடுவான் பார்ப்போமே, எப்படிதான் விடுவான் பார்ப்போமே. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் பட்டுன்னு குழியில விழுறேன். அப்படி செத்தான்னு நினைச்சா யார் குற்றவாளி? அவன் குற்றவாளி. ஏன்னா நான் சாவுறதுக்கு காரணமே அவன் தான். அவன் சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன், சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டேன். ஆகவே அவனையும் சாவிடா, அவனையும் உள்ள போடு. அருமையான சௌரனே சௌரியே,
அடுத்தவன் ரட்சிக்கப்படணுங்கிற தேவ சித்தம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலை ஏற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. சுவிசேஷம் அறிவிக்கிறான் பார், அடுத்தவனுக்கு சுவிசேஷம் சொல்றான் பார். எனக்கு அதுல கவலை இல்லைங்க, தண்டனைக்கு தப்ப மாட்டேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து உனக்கு கரிசனை இல்லை, தண்டனைக்கு தப்ப மாட்டேன். ஓகே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். வாசிங்க இப்ப அடுத்த வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போதோ நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதோ அவன் நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். என்னமா எங்க நீதிமான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவன். ஆனா இப்ப என்ன நடக்குது? அவன் நீதிகேடு செய்யறான், பாவம் செய்ய ஆரம்பிச்சான். ஆனா நான் அவன் முன்னால இடர் வைக்கிறேன், அவன் சாவான். அவன் சாவான்னா பாடியிலே இல்லை, ஆத்மாவில் செத்துறான். நீ அவனை எச்சரிக்காதபடினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அப்ப செத்தது யாரால? பாவம் செஞ்சான்னா இல்ல. ஆனா அடுத்த விசுவாசி நீயோ நானோ அவனை எச்சரிக்கலன்னா பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியோ வாங்கிட்ட கேட்பேன். ஏன் நீ எச்சரிக்கல? யார இது? யார சொல்லுது? நீதிமானங்க. நீதிமான சுவிசேஷம் சொல்றது எச்சரிக்கல, சுவிசேஷம் சொல்றது சொல்றது. ஆனால் நீதிமான சொல்றது எச்சரிக்கிறது. யோசித்து பார், பக்கத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்டவன் தவறா நடக்கிறான்னா அவன்கிட்ட சொல்லு, அப்படி செய்யாதீங்க, அப்படி பேசாதீங்க சொல்லு. ஆனா அவனை பற்றி எல்லா பக்கமும் சொல்லிட்டாரு, அவன்கிட்ட தான் சொல்ல மாட்டேன். அவன் செத்தா சாகட்டும். அப்படியா? ரட்சிக்கப்பட்ட நீதிமான் பார் தவறு செய்யறான், நீ அவருடைய தவறை சுட்டி காட்டி அவனை திருத்த உனக்கு தெரியலையே. சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க 21. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய். எச்சரித்ததுனால அவன் பிழைச்சுக்கிட்டான், இவன் பாவம் செய்ய மாட்டான், பிழைச்சுக்கிட்டான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்மாவை தப்புவித்தாய். எச்சரிக்கலைன்னா நீதிமான் தவறு செய்யறான், புரிஞ்சிச்சு. என்ன பண்ணுவீங்க? அது நம்ம கடமையா? அது வம்பாது. ஏற்கனவே நாங்கள் நல்ல ஃபெலோஷிப்பில் இருக்கோம், தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு அதோட நின்றுவாங்கப்பா, அதனால சொல்ல வேணாம் போ, அப்படியா சொல்ல போறீங்க? ஞானமா சொல்லுங்க, ஞானமா சொல்லுங்க. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது தவறு பண்ணும்போது எச்சரிக்கல, ஞானமா கதை சொல்லி எச்சரிச்சானா? அவனை சரி பண்ணானா? அப்படித்தான் சொல்றார். அப்படி சொல்லி அவன் சரியாயிட்டானா உன் ஆத்மாவை நீயும் தப்பிச்ச, அவன் ஆத்மாவும் தப்பிச்சது. நீ சொல்லவே அவன் ரத்த பழிக்கு நீ தான் காரணம். அருமையான சௌரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார், உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, ரத்தம் சிந்தினாரே உன்னை ரட்சிக்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கணும்னு நினைச்சாரு, நீ மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கான் பார். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலை இல்லாம இருந்தேன், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் மனம் திரும்புறேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன், இந்த ரட்சிப்பை குறித்து நான் கரிசனையா இருக்கிறேன் சொல்லு. ரெண்டாவது, ரட்சிப்பை சுதந்திரித்த நீ அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். முடிவு புரிந்து நிலைத்திருந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். ஆண்டவரே அந்த முடிவு புரிந்து நான் உண்மையிலே நிலைச்சிருக்கணும், நான் அப்பப்போ தவறு பண்றேன், பாவம் செய்றேன், வேண்டாம் ஆண்டவரே, முடிவு புரிந்து நான் நிலைத்திருக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. மூன்றாவதாக, தமக்கா காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இயேசு வரும்போது அவரை சந்திப்போமானால் அந்த ரட்சிப்பு, கடைசி ரட்சிப்பு, முதல்ல பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், இப்ப பாவ பிரசன்னத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்தே நம்ம ரட்சிக்கப்பட போறோம். இயேசு வரப்போறாரா? ஆமென். ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நான் சுதந்திரிக்கணும். இயேசு என்னைக்கு வந்தாலும் ரட்சிப்பை நான் சுதந்திரிக்கணும், என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. அதே போல அவிசுவாசி ரட்சிக்கப்படாம இருந்தா அவன் ரட்சிக்கப்படணுங்கிற தேவ சித்தம்,
அந்த ரட்சிப்பை குறித்து நீ கவலையோடு கூட இருந்து அவனுக்கு வசனம் சொன்னா அவன் ரட்சிக்கப்படுவான். ஒருவேளை ரட்சிக்கப்படலனாலும் ஓ ஆத்மா தப்பும். அதே நேரத்தில் நீதிமான் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். அவன் தவறு பண்ணும்போது நீ எச்சரிக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை எச்சரிச்சான்னா அவன் மாத்திக்குவான். அப்படி எச்சரிக்கா விட்டால் ஓ ஆத்மா தப்பாது, அவனும் அவுட், நீ அவுட். ஆண்டவர் சொல்லாமா, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? உன்னை என்னை தேவன் மீட்பதற்கு தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தார். சொந்த குமாரனோ இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி தன்னையே பலியாக்கினார். தன்னையே பலியாக்கினார். என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலை இல்லாமல் வாழ்ந்து விட்டேன். இன்றைக்கு மனம் திரும்புகிறேன். ஏற்ற வேளையில் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ரட்சிப்பை குறித்து நான் கரிசனை உள்ளவனாய் மாறுகிறேன். ரட்சிக்கப்பட்ட சௌரனே, அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படணும். முடிவு நிலைத்திருக்கவன் நான் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, எனக்கு அந்த பிரயாசமே எடுக்கலையே நான் இது வரைக்கும். ஐயோ, எப்படியாயினும் நான் பிரயாசப்பட்டு முடிவறிந்த நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நான் வரணும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லு. அதோடு மாத்திரம் இல்லை, இயேசு வரும்போது தமக்கா காத்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்க வரப்போகிறார். ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை நான் சுதந்திரிக்கும்படிக்கு, அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படிக்கு உமக்காய் காத்திருக்கிறவளாய் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எப்போ வந்தாலும் நாம சந்திக்கணும். அப்படி சந்திப்பதற்கு என் இருதயம் சுத்தமா இருக்கணும். என் இருதயம் சுத்தமா இருக்கணும். என் இருதயத்தை பார்க்கிறவங்க நீங்க தான். நான் இருதயம் சுத்தமா இல்லை, நான் சந்திக்க முடியாது. ஆகவே இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவனா இருந்தால் என் இருதயம் சுத்தமா வைத்துக் கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, தேவனை அறியாதவர்களும் ஆக்கணைக்கு போறாங்க. வேண்டாம் ஆண்டவரே, மற்ற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அவங்களுக்கு புரியல. அதை நாங்க சொன்னாதான்பா புரியும். ஆகையினால அவிசுவாசிகள் பிழைக்கத்தக்கதாய் அந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் சொல்லும்படிக்கு எங்களுக்கும் சுவிசேஷ பாரத்தை தருவீராக. சுவிசேஷ பாரத்தை தருவீராக. அடுத்த பிழைக்கணும்பா. அவனுடைய ரட்சிப்பு குறித்து நான் கவலை இல்லாம இருந்தா ஆண்டவரே, என் ஆத்மா தப்பாத ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு விசுவாசி தவறும் போது அவனை நான் சரிப்படுத்துறதுக்கு ஞானமாய் சொல்லி அவனை சரிப்படுத்த எனக்கு கிருபை செய்யுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இத்தனை அனுபவத்தை உடையவங்களா இருந்து அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து இயேசு வரும்போது அவரோடு நாங்கள் பறந்து செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்லாம அப்படியே சொல்லு. ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதி இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தனை பாடுபட்டு எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு வந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி எங்கள் மேல் அன்பு கொண்டார். இயேசுவோ இவ்வளவு பாடுகளுக்கு உட்படுத்தி எங்களை ரட்சிக்க சித்தம் கொண்டீர். இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலை அற்றவளாய் இருந்து விடாவிடைக்கு இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாம ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற நாங்கள் பிரயாசப்படட்ட ஆண்டவரே, முடிவு இந்த நிலைத்திருக்கிற அனுபவத்தை தாங்க. இயேசு கிறிஸ்து நினையாத நாளிகளே வருவார் என்பதை அறிந்திருக்கிறோம். தமக்கா காத்து கொண்டிருக்கிற ரட்சிக்கும்படி வரப்போறார் அல்லவா? அந்த ரட்சிப்பை நான் சொந்தரிக்கும்படிக்கு என்னாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இருதயத்தில் சுத்தமுள்ளவள் பாக்கியவாங்கன்னு சொன்னீங்களே, என் நினைவு சுத்தமா இருக்கட்டும், என் நினைவு சுத்தமா இருக்கட்டும். ஆண்டவரே, எண்ணத்தை பார்க்கிறவரே, உங்க பார்வையில என் இருதயம் சுத்தமா இருக்கட்டும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த எண்ணத்துல நான் சுத்தமா இருந்தாதான் நான் ரட்சிப்பை குறித்து கவலையோடு இருக்கேன்னு அர்த்தம், கர்சனையோடு இருக்கேன்னு அர்த்தம். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவீராக. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவ சித்தம். நீங்களே அவிசுவாசி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லட்டும். ரட்சிக்கப்பட்டவன் தேவனை விட்டு விலகும் போது அவனை எச்சரித்து நாங்கள் சரியா அவனை நடத்தட்டும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான அந்த ரட்சிப்பை குறித்து
நாங்கள் கவலை உள்ளவளாக இருந்து, கரிசனை உள்ளவளாக இருந்து, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இயேசுவை தரிசிக்க, தண்டனைக்கு தப்ப தேவன் எங்களை நீ ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்த சகல உபகாரங்களும் வருவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.